ஆத்ம நேச்சர் காலெலும்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தில் நமது ஆத்ம நேச்சராகிய ஆண்டவருடைய அங்கமாக்கிய கால் எலும்பை பற்றி சிந்திக்க ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு மக்கள் கொடுத்த தலைப்புக்காக நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு முதலாவது இந்த வாய்ப்பினை கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இப்போது ஆத்ம நேசரின் காலெலும்பு பற்றி சிந்தித்து தியானிப்போம். கைகள் கால்களில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பின்னி சூடிட, இரத்த வெள்ளத்தில் கத்த தொங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகழிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. அன்பின் இறைவா, நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். முதலாவது பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை என்று பார்க்கின்றோம். இதே ஆதாரத்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29 இருந்து 40 வசனங்களிலும் பார்க்கின்றோம். போர் சேவகர் சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களின் கால்கள் எலும்புகளை முறித்தார்கள். அவைகள் முறிந்து விட்டது. ஆனால் ஆத்ம நேசரின் கால் எலும்புகளை முறிக்கும் போது அவைகள் முறியப்படவில்லை. காரணம், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆத்ம நேசரின் எலும்புகள் சிலுவையில் முறிக்கப்படாததினால் அவர் நமக்கு பஸ்கா ஆடாக விளங்குகின்றார். அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று அழைக்கின்றோம். மேலும் நாம் அறிந்து கொள்வது, கால் முறிக்கப்பட்டால் விலா குத்தப்படாது. இப்போது இயேசுவை பற்றி கூறிய 2 தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறாமல் போகும். கால் முறிக்கப்படாவிட்டால் விலா குத்தப்படும். இப்போது நாம் பார்க்கின்றோம் 2 தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறியது என்று. ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, நாங்கள் உமது காலை விசுவாசத்தால் முத்தமிடுவதற்கு எங்களுக்கு கட்டளை கொடும். இறைவா, உமது மேல் உள்ள ஐக்கியத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தி இந்த பூ உலகம் முழுவதும் பரலோகம் போல் ஆக்கியருளும் சுவாமி. ஆமென். டாக்டர் இவாஞ்சலிஸ்ட் திருமதி ஆனி ஃப்ரீடா சந்திரன்,